Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். இது கூடவே நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கங்க. இது ரெண்டும் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு நான் ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் அது சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். அதே மாதிரி அது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அப்படியே விடுவோம். பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா கலர் மாதிரி செய்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வந்த பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதோட ராஸ்மெல் போகும். நல்லா இது வதங்கினா சாதமும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து இதையும் அதோடய நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி நான் நல்லா பழமாக சாப் பண்ணி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு பிரியாணி செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் சேர்த்துட்டு அதில் இருக்கிற ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடியே நான் சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்கு 1 கிலோ எடுத்திருக்கேன். இதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணியில் சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பிரியாணியில் சேர்க்குறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு இது மாதிரி வச்சுக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறினா நம்ம தயிர்லாம் சேர்த்துருக்கனால சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்றப்போ நல்லா சீக்கிரமாக வெந்து நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்கும், சாஃப்டாக. இப்போ நான் இந்த சிக்கனை இதில் சேர்த்துருக்கேன். இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த பிரியாணிக்கு நம்ம தக்காளி வெங்காயத்தோடையே இந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே பாஸ்மதி அரிசி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன். எந்த அளவுக்கு சாப்பாட்டுக்கு வேணுமோ அதை அளந்து ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியை இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன். சிக்கன் வேகிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடிக்கலாம். இது ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் இருக்கட்டும். சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நான் பாஸ்மதி அரிசி இது ஊற வச்சுருந்தது. இப்போ இந்த தண்ணி தான் நம்ம இதில் சேர்த்தோம். நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாப்பாடு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அளந்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த அரிசி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன்லாம் நல்லா வெந்துடுச்சு. இதில் இப்போ நம்ம பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசி உடையாத அளவுக்கு கரண்டியில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லெமன் ஜூஸ் எடுத்து புழிஞ்சு வச்சுருக்கேன். அதே இதோடு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கிண்டினிங்கன்னா அரிசி உடஞ்சிடும். அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு லிட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். தண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தம் ஸ்டேஜில் போட்டு நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ நான் கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள்.
உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தண்ணி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ட்ரை ஆகிடுச்சு. இதை அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அரிசி வந்து இது மாதிரியே உடையாமல் இருக்கும். சாதம் நல்லா முழுசாக உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் ஈக்குவலாக வச்சுட்டு நம்ம வந்து தம் ஸ்டேஜில் போட்டுடலாம். இப்போ நான் வந்து சாப்பாடு வந்து தம் ஸ்டேஜுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு போட்டேன். சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சிக்கன் பிரியாணி வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். அரிசிலாம் நல்லா முழுசாக அப்படியே இருக்குது பாருங்கள். பிரியாணியில் நம்ம மசாலாலாம் சேர்த்து தயிரோடு சேர்த்து ஊற வச்சதுனால சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்துருந்துச்சு. இப்போ நம்ம சிக்கன் பிரியாணியை நான் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். பிரியாணி பாஸ்மதி அரிசியில் செஞ்சதுனால நல்லா பொலன்னு சூப்பராக இருந்துச்சு. சிக்கனும் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்துருந்துச்சு. இந்த சிக்கன் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து ஒரு மட்டன் தொக்கு ரெசிபி செஞ்சுருந்தேன். இதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சண்டே லஞ்ச் கோம்போக்கு ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணியும் மட்டன் தொக்கும் செஞ்சுருந்தேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.